பெரியாரை தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் பண்ணோம்னா நம்ம போனியாக மாட்டோங்கிறதுனால ஒரு ஓட்டுக்காக பெரியாரை இவர் பயன்படுத்தி இருப்பாரோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுதான் நான் கூட ஒரு நேர்காணலில் சொன்னேன். பெரியார் குறித்து பேசுகிற தகுதியும் அருகதையும் சீமானுக்கு எந்த அளவுக்கு இல்லையோ அதே மாதிரி விஜய்க்கும். பரந்தூருக்கு போகிறாரு சார். கிட்டத்தட்ட 900 நாட்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அது குறித்து ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்களா நீங்கள் இது வரைக்கும்? அப்போ இவரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக சம்பிரதாய அரசியலே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ இது வந்து சம்பிரதாய அரசியல் இல்லாமல் என்ன? பரந்தூருக்கு போகிறார் அப்படின்னா போகிற வழியிலேயே போலீஸ் வந்து அவரை கைது பண்ணும். காஃபி டீ டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து சாயந்தரமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ சொல்லுங்கள், இதனால பரந்தூர் மக்களுக்கு என்ன நன்மை நடந்துட போகுது? நான் என்ன கேட்குறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. நீங்கள் இந்த மாதிரி பரந்தூருக்கு போகணும்னு நினச்சவர் அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில் போய் உட்காந்துருக்கலாம், ராஜ்பவன் வாசலில் போய் உட்காந்துருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணவே இல்லையா? அப்போ உங்களுக்கு வசதியான வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக மட்டுமே இந்த போராட்டங்களை கையில் எடுக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. இன்னைக்கு பாருங்கள், பாஜக நகர்ந்துருச்சு, தாவேகா போட்டி இல்லை, அதிமுக போட்டி இல்லை. இப்போ ஒருவேளை கடந்த தேர்தலை விட நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைச்சா தமிழ்நாட்டில் நம்மளாம் நடமாட முடியுமா? சீமான் பேசியே கொண்டுடுவார். ஓகே சார், இன்னொன்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சார். பொதுவான எதிர்க்கட்சிகள் 2 பேருமே ரேஸில் இல்லை, அதிமுக பாஜக. இன்னொன்று நாம் தமிழர் தான் போட்டிடுறாங்க. திராவிடம் இஸ் தமிழ் தேசியம் அப்படின்னும் பார்க்கப்படுது. இந்த ஒரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு 1 வருடம் முன்னாடி நடக்கூடிய இடைத்தேர்தல். இது எவ்வளோ முக்கியமான தேர்தல்னு பார்க்குறீங்க திமுகக்கு? அதாவது இது ஈரோடு கிழக்கு மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான தேர்தல் கிடையாது, திமுகவுக்கு மட்டுமே தான் ஒரு முக்கியமான தேர்தல். என்னென்னா, பொதுவாகவே இந்த இடைத்தேர்தல் முடிவு என்பதை அந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவாக யாருமே பார்க்கறது இல்லை. அந்த ஆட்சி மீது மக்கள் எழுதிய ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தோத்துருச்சுன்னா உடனே ஒட்டுமொத்த ஊடகங்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி, பாருங்க இந்த ஆட்சி மீது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி, அதனால தான் தோத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை முன் வைப்பாங்க. அதே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் இதுதான் அப்படின்னு அப்படியே மாற்றி பேசுவாங்க. இது இந்த கட்சிகளுக்கும் தெரியுங்கிறதுனால அந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறத ஒரு கௌரவ பிரச்சனையாக ஆளுங்கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த வாக்குகளுக்கு பணம் கொடுக்குற அந்த கல்ச்சரும் அந்த வாக்குகளுக்கு பணம் கொடுக்குற அந்த தொகையும் வந்து அதிகரிச்சுட்டே போனது எங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததற்கு காரணமே திருமங்கலம் இடைத்தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்காக மு.க. அழகிரி கொடுத்த அந்த பணம் தான். பணத்தை கொடுத்து வாங்கிய வாக்குகள், அதன் மூலம் கிடைத்த வெற்றி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கும் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கௌரவ பிரச்சனையாக இவங்க பார்க்குறாங்க. இன்னொன்று, அது காங்கிரஸ் நின்று வென்ற தொகுதி. அப்போ அது EVKS இளங்கோவன் இறந்த பிறகு நீங்கள் அதே காங்கிரஸுக்கு தானே அந்த தொகுதியை ஒதுக்கணும். அதுதான் கூட்டணி தர்மம், அதுதான் நியாயமும் கூட. ஆனால் அங்கே வந்து திமுக ஏன் போட்டியிடணும்னு நினைக்குது அப்படின்னா, திமுக வேட்பாளர் வெற்றி அடையும் போது தான் அதை திமுக ஆட்சிக்கு இந்த மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் நெஞ்சமெல்லாம் பேச முடியாது. ஸோ அதனால தான் அந்த தொகுதியே இவங்க வந்து அபகரிச்சிட்டாங்க. இதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, இப்போ பாஜக போட்டியிடாமல் போனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. போட்டியிட்டாலும் நோட்டாவுக்கு அருகில் தான் அவங்க வாக்குகள் வாங்க போகிறாங்க. தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாததும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதிமுக இந்த போட்டியை தவிர்த்தது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயித்தாலும் அடுத்து பிரதான எதிர்கட்சி போட்டியாளர்ங்கிறது அதிமுக தான். களத்துல வேட்பாளர் நிறுத்தி நிச்சயமா இருந்தது. நீங்கள் தோக்குறதெல்லாம் விஷயமே கிடையாது, நீங்கள் எவ்வளவு வாக்குகள் வாங்குறீங்கிறது தானே. இப்போ உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்குகளை விட இந்த தேர்தலில் 100 வாக்குகள் அதிகம் வாங்கினாலே அதை திமுகவின் தோல்வியாக உங்களால கிளைம் பண்ண முடியுமா? இப்போ லாஸ்ட் டைம் தென்னரசுன்னு ஒருத்தர் நிப்பாட்டினாங்க சார். அவங்க இப்போ அப்பயே என்ன குற்றச்சாட்டு முன் வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போகிறப்ப அங்கே மக்களே இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போய் பட்டியலை அடித்து வச்சு அது ஒரு ஈரோடு கிழக்கு வந்து ஒரு புது ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க, அதனால எங்களால் ஓட்டே கேட்க முடியல அப்படின்னு அதிமுகவோட குற்றச்சாட்டையும் நம்ம புறந்தளிட முடியாது இல்லை? கரெக்ட் தான். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, வாக்காளர்களை அடைத்து வைப்பது அப்படிங்கிறது இந்த இடைத்தேர்தலில் நடந்ததால் நீங்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்கிறீங்க. இப்போ நான் கேட்குறது என்னன்னா, ஒரு பொது தேர்தலில் இதே ஃபார்முலாவில் திமுக இயங்கினால் நீங்கள் பொது தேர்தலை புறக்கணிச்சிருவீங்களா? 2026 தேர்தலில் அதிமுக போட்டியிடாது, திமுக இந்த ஃபார்முலாவில் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னு இவங்க நகர்ந்து போயிடுவாங்களா? மாட்டாங்கல்ல. என்னன்னா, இந்த இடைத்தேர்தலில் ஜெயிப்பதால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை.
இன்னொன்று உங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது அல்லது வாக்குகள் வாங்க முடியாது. அப்போ எந்த பிரயோஜனமும் இல்லாத இந்த ஈரோடு கிழக்கில் நாம் வெற்றி பெறுவதற்கு ஏன் பணத்தையும் நம்ம எனர்ஜியும் செலவு பண்ணணும் அப்படின்னு இவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அது தப்புன்றீங்க நீங்க. அந்த பார்வை வந்து தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம், இன்னைக்கு பாருங்கள், பாஜக நகர்ந்துருச்சு, தாவேகா போட்டி இல்லை, அதிமுக போட்டி இல்லை. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் நிற்கிறாங்க. இப்போ ஒருவேளை கடந்த தேர்தலை விட நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் வாக்குகள் கிடைச்சா தமிழ்நாட்டில் நம்மளாம் நடமாட முடியுமா? சீமான் பேசியே கொண்டுடுவார் இல்லையா? ஏற்கனவே அவர் பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரியார் குறித்து ரொம்ப இழிவாகவும் அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதே ஈரோடு, அதாவது பெரியார் மண்ணில் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதலாக வாக்கு கிடைச்சா சீமான் என்ன பேசுவார் தெரியுமா? பெரியார் குறித்து நான் சொன்னது வந்து 100% உண்மை, அதை ஈரோட்டு மக்களே ஏற்றுக்கொண்டார்கள், அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். லாஸ்ட் டைம் வந்து நாம் தமிழர் சார்பாக போட்டியிட்டவங்க ஒரு 9000 10,000 வாக்குகள் வாங்கினாங்க. அதை விட கூடுதலாக ஒரு 500-600 வாக்குகள் வாங்கினாலும் கூட சீமான் இது மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார், நிச்சயமாக பண்ணுவார். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்தாலும் அதிமுக தொண்டர்கள் தேர்தல் அன்னைக்கு வீட்டில் கவுந்தடிச்சு படுத்துக்க மாட்டாங்க. அவன் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ஆனால் திமுகவுக்கு போட மாட்டாங்க. அப்போ யாருக்கு போடுவாங்க? ஒரு சுயேட்சைக்கோ நோட்டாவுக்கோ போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சரி இவர்களுக்கு எதிரியாக இவர் நிற்கிறாரு, இவருக்கு போடுவோன்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகாவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், தேர்தல் அன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே ஈரோடு கிளை இதுலேருந்து கிளம்பி வேற ஊருக்கெல்லாம் போகிறதில்ல, அங்கே தான் இருக்க போகிறாங்க. ஏதோ ஒரு கட்சிக்கு போட போகிறாங்க. அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கும் பட்சம் என்னன்னா, திமுகவுடைய எதிரி இவருங்கிறதுனால இப்போ எதிரிக்கு எதிரி நண்பனா அவருக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது சீமான் மீதான அபிமானம் அல்லது நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவு என்பதை தாண்டி திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்கணுங்கிறதுக்காக கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ பெரியார் அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டோட ஐக்கானை அவர் தொட்டது மூலியமா அது அவருக்கு நெகட்டிவாக போகுமா, இல்லை குறைந்தபட்சம் இப்போ பாஜக அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க, அவருடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தியா சீமான் பார்க்குறாரு அதை? இல்லை, சீமான் வந்து அதை யுக்தியாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்போனால் அந்த அடிப்படையில் தான் அவர் அப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதே நேரம் மக்கள் மத்தியில் அது வந்து நிச்சயமாக நெகட்டிவாகத்தான் போகும். எல்லாத்துக்கும் மேலே இந்த தேர்தலில் திமுகவின் பிரச்சாரம், ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் இவங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. நீங்கள் வந்து இவர் நம்மளுக்கு வந்து ஒரு பொருட்டே கிடையாது, நம்ம ரேஞ்சுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்லாம் நீங்கள் நகர்ந்து போயிடக்கூடாது. இவர் பெரியார் குறித்து என்ன பேசினார், பெரியார் குறித்து எப்படியெல்லாம் இழிவாக பேசுகிறார் என்பதை இந்த ஈரோடு மக்களுக்கு, ஈரோடு வாக்காளர்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டிய கடமை வந்து திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளா நோட்டாவுக்கு பக்கத்தில் ஓட்டு வாங்குறவங்க தானே, நீங்கள் அலட்சியமாக இருந்துடக்கூடாது. அதான் அதிமுக இல்லையே, நம்ம சாலிடாக ஜெயிச்சிரும், நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஆனால் உங்களை எதிர்த்து நிற்கிற நபர், எதிர்த்து நிற்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சி அப்படிங்கிறத நிச்சயமாக ஈரோட்டு மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். சார், பெரியாரை கொள்கை தலைவராக அறிவிச்சார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆனால் பெரியாரை பற்றி இவ்வளோ விமர்சனங்கள் வந்தப்போ எல்லா கட்சிகளும் அறிக்கைகளை விட்டுட்டாங்க. நோட்பேட் கட்சின்னு சொல்லக்கூடியவங்க கூட எல்லா அறிக்கைகளை விட்டாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சீமான் குறித்து ஒரு அறிக்கையும் வரல, ஒரு கண்டனமும் தெரிவிக்கலை. இது எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? இல்லை, அதுதான் நான் கூட ஒரு நேர்காணலில் சொன்னேன். பெரியார் குறித்து பேசுகிற தகுதியும் அருகதையும் சீமானுக்கு எந்த அளவுக்கு இல்லையோ அதே மாதிரி விஜய்க்கும் திமுகவுக்கும் கூட பெரியார் குறித்து பேசுவதற்கான தகுதி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னா, இவர் வந்து பெரியாரை வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் பெரியாரோடு பார்க்கும்போது சீமானெல்லாம் வந்து அவரை பற்றி பெரியாருங்கிற வார்த்தையை உச்சரிக்க கூட ஒரு தகுதியற்ற ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராக வந்து நீங்கள் பெரியாரை வந்து முன்னிறுத்துறீங்க. இப்போ கூட என்ன தோணுதுன்னா, பெரியாரை தவிர்த்து விட்டு இங்கே அரசியல் பண்ணோம்னா நம்ம போனியாக மாட்டோங்கிறதுனால ஒரு ஓட்டுக்காக பெரியாரை இவர் பயன்படுத்தி இருப்பாரோன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது. பெரியாருடைய கொள்கையை ஏதாவது படிச்சிருப்பாரா, பெரியார் குறித்து இவருக்கு ஏதாவது தெரியுமாங்கிற கேள்விகள் எல்லாம் கூட இந்த நேரத்தில் நமக்கு வர்றதை தவிர்க்க முடியல. ஏன்னா நீங்கள் பெரியார் குறித்து படித்திருந்தால், பெரியாரை பற்றி அறிந்திருந்தால், சீமான் இப்படி ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷம், அடுத்த 5வது நிமிடம் முதல் அடியே உங்ககிட்ட தான் வந்திருக்கணும். பாருங்க, இந்த சம்பவம் நடந்து இத்தனை நாளாவது விஜயும் வாயை திறக்கலை, புஷி ஆனந்தும் வாயை திறக்கலை, தாவேகா கட்சியில் இருக்கிற ஒரு நண்டு சிண்டு கூட இதை பற்றி பேசவே இல்லை. அப்போ உங்களுக்கெல்லாம் பெரியார் பற்றி பேசுறதுக்கு என்ன யோக்கியதை அப்படின்னு ஒரு கேட்கத்தானே தோணும். அதுக்கடுத்து திமுகவும் பார்த்தீங்கன்னா பெரியாரை தங்களுடைய முன்னோடியாக இவங்க முன்னிறுத்தினாலும் அதுவும் கூட பார்த்தீங்கன்னா வாக்குகளுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். துரைமுருகன் வந்து சும்மா ஒரு சம்பிரதாயமாக ஒரு அறிக்கையை விட்டார், அவ்வளவுதான். அதோட திமுக அப்படி நகர்ந்து போயிட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பெரியாரை வைத்து பிழைப்பு நடத்துகிற வீரமணி,
அவர் பார்த்தா சீமான் வந்து பைத்தியம், அவங்களாம் அதுக்கு நான் பதில் சொல்லணுன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. சீமான் பைத்தியமா? இவர்கிட்ட இருக்கா மருத்துவ சான்றிதழ்? சீமான் வந்து பெரியார் குறித்து என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு? அப்போ அதற்கான கடுமையான எதிர்வினைங்கிறது முதல்ல உங்ககிட்டேருந்து தானே வரணும். நீங்கள் வாயை மூடிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த விஷயத்தில் பாராட்டப்பட வேண்டியது பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன். உண்மையில் பெரியாருடைய உண்மையான தொண்டர்னா அவர் மட்டும்தான். இன்னும் சொல்லப்போனால் பெரியாரின் தொண்டர், பெரியாரினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கெல்லாம் வீரமணி போன்றவர்களுக்கே தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ எம்ஜிஆரோட ஃபார்முலா தான் விஜய் பயன்படுத்துறாரு அப்படின்னா, எம்ஜிஆர் நேரடியாக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டிட்டு தான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். ஆனால் விஜய் இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் வந்துச்சு, அதை மிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு இதுலேயும் நான் போட்டி இல்லை, எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து விஜய் ஏன் சார் இந்த ஒரு தயக்கம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது? ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு நேரம் ஒதுக்கி அவர் போட்டிட்டு இருந்தால் ஏதாச்சும் ஒரு சிக்னிஃபிகண்ட் மாறி இருக்குல்ல, அட்லீஸ்ட் ஒரு 2வது இடத்துக்காச்சும் வந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்குல்ல, அதை ஏன் விஜய் மிஸ் பண்ணுறாரு? இல்லை, அதை வந்து அனுமானமாக நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொன்று விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போதே அவர் அறிவித்த விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அவர் என்ன சொன்னார்? 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நம்மளுடைய இலக்கு, அதற்கு இடையில் எந்த தேர்தலையும் நம்ம வந்து போட்டியிட போகிறது இல்லைங்கிறது அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டார். எல்லாத்துக்கு மேலே நம்ம ஏற்கனவே பேசுனது தான், இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அங்கே வந்து பணம் பெரிய அளவில் விளையாடும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நானும் வந்து எம்ஜிஆர் மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் போட்டிட்டீங்க அப்படின்னா நஷ்டம் வந்து விஜய்க்கு தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருவேளை 2வது இடத்துக்கு வந்தால் அரசியலில் பெரிய சக்தியாக மாறலாம்னு சொல்கிறீங்க. அப்படி வந்தால் மாறலாம். ஒருவேளை கம்மியாயிருச்சு என்ன கம்மியாகி நீங்கள் நோட்டாக்கு பக்கத்துலேயும் நாம் தமிழருக்கு பக்கத்துலையும் இருந்தால் இப்போ 2026 நீங்கள் 0வா இருப்பீங்களே. ஸோ இப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போட்டியிடாமல் இருப்பதே வந்து உங்களுக்கான அந்த ஹைப்பை வந்து அப்படியே உருவாக்கி வச்சுக்கிட்டே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய ஸ்ட்ராட்டஜி சரியானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று நீங்கள் நம்ம பேட்டியிலேருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது களத்துக்கு போங்க விஜய் அப்படின்றது தான். பரந்தூருக்கு போகிறாரு சார். கிட்டத்தட்ட 900 நாட்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்காங்க விமான நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக போறாரு. சேம் டைம் 20ஆம் தேதி அவர் போகிறதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகிடுச்சு. விஜயோட இந்த மூவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து ஒரு அரசியல் நாடகமாக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, நீங்கள் பரந்தூர் விவகாரம் வந்து எத்தனை காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது குறித்து ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்களா நீங்கள் இது வரைக்கும்? இல்லை உங்கள் கட்சியை சேர்ந்த யாராவது அந்த பக்கமாக போயிருக்காங்களா? எதுவுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, நீங்கள் களத்துக்கு வருவதற்கான ஒரு சூழலை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்படி எதுவுமே இல்லை இப்போது. அதனால நீங்களாக ஏற்கனவே இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அப்படியே அண்டர்லைன் பண்ணிவிட்டு அங்கே போய் நிற்கலாம் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான அவுட்டேட்டட் அரசியலாக தான் எனக்கு தோணுது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பரந்தூருக்கு போய் ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்று அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பிரச்சனைகள்லாம் கேட்டுட்டு மீண்டும் பனையூருக்கு வந்துட்டிங்கன்னா பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டு விடுமா? அதெல்லாம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் என்ன கேட்குறேன், அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த போராட்டம் என்ன மாதிரி போராட்டம் நடத்த போகிறீங்க, அது எத்தனை நாள் நடத்த போகிறீங்க, அந்த திட்டத்தை கைவிடும் வரை நான் பரந்தூரை விட்டு நகர மாட்டேன்னு அங்கேயே நீங்கள் உங்களால் உட்கார முடியுமா? இது எதுவுமே நடக்காது. அப்போ இவரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார். சம்பிரதாய அரசியலே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இப்போ இது வந்து சம்பிரதாய அரசியல் இல்லாமல் என்ன? நான் என்ன கேட்குறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, நீங்கள் இந்த மாதிரி பரந்தூருக்கு போகணும்னு நினச்சவர் அண்ணா யூனிவர்சிட்டி வாசலில் போய் உட்காந்துருக்கலாம், ராஜ்பவன் வாசலில் போய் உட்காந்துருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணவே இல்லையா? அப்போ உங்களுக்கு வசதியான வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக மட்டுமே இந்த போராட்டங்களை கையில் எடுக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. நமக்கு தோன்றது அப்படி முக்கியம் இல்லை, மக்களுக்கும் இப்படி தோண ஆரம்பித்தா அது விஜயனுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குரிய. இப்படி பார்க்க மாட்டாங்களா சார்? இப்போ வந்து ரொம்ப நாட்களாக அங்கே மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு விஜய் மாதிரியான ஒரு தமிழக வெற்றி கழக தலைவர் போய் அங்கே களத்துக்கு போகிறப்ப அந்த மக்களுக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்காது, அதாவது விஜய் நம்ம பக்கம் நிற்கிறாரு அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா? இல்லை, அது உத்வேகமாக இருக்கும். அதே நேரம் நடைமுறையில் என்ன நடக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ விஜய் பரந்தூருக்கு போகிறார் அப்படின்னா போகிற வழியிலேயே போலீஸ் வந்து அவரை கைது பண்ணி என்ன பண்ணுவாங்க, புழல் சிறையில் அடைக்க மாட்டாங்க, ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு காஃபி டீ டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து சாயந்தரமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ சொல்லுங்கள், இதனால் பரந்தூர் மக்களுக்கு என்ன நன்மை நடந்துட போகுது? அப்போ இது வந்து ஒரு நாடக அரசியல் தான். இது எல்லாமே எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே டெம்ப்ளேட்டை தான் இப்போ இவரும் பண்ண போகிறார். அப்படி தான் நமக்கு தோணுது.